இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காலை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய அப்பா ரூபாய். அது நான் ஜெயில் போகிறேன், அவருக்கு எனக்கு உள்ள பிரச்சனை இல்லை. என் பேரில் 48 மர்டர் கேஸ் இருக்கு. சரி ஜெயிலே இருக்குது சொல்கிறேன். எல்டிடினா என்ன அந்த பொம்மா முடிச்சிருக்கு. எல்டிடிக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நாங்கள் தான். நீ என்கிட்ட பேசியா நீ? எல்டிடிக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நாங்கள் தான். அப்போ எவ்வளோ தூரத்தில் நடிப்போம்? பெல்ட்டை பார்த்தா எனக்கு தெரியும். தமிழ்நாடு போலீஸ் ஆமாம், தமிழ்நாடு போலீஸ் தான். ரெட் பெல்ட் போட்டுப்பான், சிவப்பு பெல்ட். கோவில் வாசலில் அமர்ந்து கொண்டு ஆயில் பாத் எடுப்பது போல ஒய்யாரமாக அமர்ந்த போதை ஆசாமி போலீசாரிடம் வம்பிழுத்த காட்சிகள்தான் இவை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் வாசலில் ஒருவர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியதால் போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கோவில் நடை பூட்டிய பின்பு போதை ஆசாமி ஒருவர் வாசலில் அமர்ந்து எண்ணெய் தேய்த்துக் கொண்டு போலீசார் பேச்சை கேட்காமல் அலப்புரை செய்து கொண்டிருந்தார். காலை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய அப்பா ரூபாய். போலீசாரும் பொறுமை காத்த நிலையில் நாகாலாந்து போலீசாரை அழைத்து வாருங்கள் என ரகளை செய்தார். புழல் ஜெயிலுக்கு போன் போட்டு கேளுங்க என போதை ஆசாமி கூற போலீசாரும் போதை ஆசாமி பாணியில் பேசியுள்ளனர். இதனை கண்ட கோவில் நிர்வாகி ஒருவர் தட்டி கேட்க, நான் ஜெயில் பறவை, எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும் எனவும் தன் மீது 48 கொலை வழக்குகள் இருப்பதாகவும் போதை ஆசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது நான் ஜெயில் போகிறேன், அவருக்கு எனக்கு உள்ள பிரச்சனை இல்லை. என் பேரில் 48 மர்டர் கேஸ் இருக்கு. சரி. இறுதியில் சந்திரமுகி படத்தில் நாசர் ரஜினிகாந்திடம் கூறுவது போல நல்லா இருப்ப, போயிட்டு வராசா என போலீசார் போதை ஆசாமியை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.